அப்புறம் ஃபோனில் அவங்க பேசும்போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர்ஸ் இந்த இடத்துல கிடையாது. ஓகே, அவங்க என்ன பார்த்து சில கேள்விகள் அந்த இடத்துல கேட்கும்போது, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ செக்ஷுவல் இதில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியும் என்ன ஒரு இன்டிமசி இருக்கும் அப்படின்னு. அங்கே வந்துட்டு அவர் அண்ட்ரெஸ் கூட பண்ண மாட்டார். ஜஸ்ட் ஃபார் சேக் ஏதோ ஒன்று விஷயம் பண்ணிட்டு லைக் இல் கோ ஆஃப் அந்த இடத்துல. அதுவும் அவருக்கா தோணுச்சுன்னா அவரை ட்ரிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்படிதான் பேபி ஆக்சிடென்ட்லாம் ஃபார்ம் ஆச்சுன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாமியாரும் இவங்களோட ஹஸ்பண்டுமே அம்மா பையனே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஐயோ! ஓகே. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயமும் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எப்படிங்க? என்ன அப்படின்லாம் நான் கேட்கும்போது, இல்ல அவர் வந்து எப்ப பார்த்தாலும் அங்க பேசுறது, இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உட்காந்துருப்பாங்க. லைக் அவங்க வந்து சாரீஸ் வந்து இவ்வளோ தூரம் பொறுக்கி இவர் தான் ஃபுல்லா உட்காந்து தைலம் தேய்ச்சு விட்டுட்டு இருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. நான் என்ன சொன்னாலும் என்கிட்ட இதுன்னு சொல்லிட்டு நானே காதுபட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டா என்ன பத்தி அகைன்ஸ்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல. பையன வந்து அதான் அம்மா பையன் மாதிரி. கைக்குள்ளேயே பையன வச்சிருக்கணும். அந்த மாரி ஒரு கேரக்டர். 2வது. 3வது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னாராம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணேன்.